بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله أهل الله وأصحابه جند الله. أما بعد، قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم إلى آخر الآية. وقال أيضا: يولج الليل في النهار ويولج النهار في الليل وسخر الشمس والقمر كل يجري لأجل مسمى إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. وبسند متصل مني عن أبي بكرة رضي الله عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إن الزمان قد استدارك كهيئته السنة 12 شهرا منها 4 حرم 3 متواليات ذو القعدة وذو الحجة والمحرم ورجب مضر الذي بين جمادى وشعبان أو كما قال عليه الصلاة والسلام. அகிலத்தையும் அண்டத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹுக்கே புகழனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், கிளையாளர்கள், தாபிஊன்கள், தபுஉ தாபிஈன்கள், கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய வீட்டில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக தனிமையில் அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடன் ஒரு உடன்படிக்கை செய்கிறான். பொறுமதியான ஒரு உடன்படிக்கை. யாருடன் உடன்படிக்கை செய்யப்படுகிறதோ அவர்கள் உடன்படிக்கையை மீறாமல் இருக்கும் வரைக்கும் அந்த உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களுக்கு அது சாதகமாகத்தான் இருக்கும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய உடன்படிக்கை என்ன தெரியுமா? யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னக துரீத் வ அன உரீத். நீயும் ஒரு விடயத்தை நாடுகிறாய், நானும் ஒரு விடயத்தை நாடுகிறேன். நீ நாடக்கூடிய விடயங்களை அது சில வேளை நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். ஆனால் நான் நாடக்கூடிய விடயங்கள் அது நடந்தே தீரும். என்றாலும் நீ விரும்பிய விடயங்களை என்னிடத்தில் பொறுப்பு சாட்டினால் உனக்கு நான் அந்த விடயத்திலே பொறுப்பானவனாக இருக்கிறேன். அதைவிட சிறந்ததை உனக்கு தருகிறேன். நீ விரும்பக்கூடிய விடயங்களை என்னிடத்திலே நீ பொறுப்பு சாட்டாமல் உன்னுடைய மனோ இச்சைப்படி நீ நடப்பாயாக இருந்தால் நீ எதை நாடுகிறாயோ அதே விடயத்தில் உன்னை சாட்டி விடுவேன். பின்னால் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் பலாய்களும் முசீபத்துகளும் உனக்கே சொந்தமாக மாறிவிடும் என்பதாக அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குத்ஸியிலே சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த முன்னுரையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குத்பாவுடைய இறுதியில் இதனுடைய விளக்கம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவாக விளங்கப்படுத்துகிறான். உங்களுக்காக, மனிதர்களுக்காக நான் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாதங்கள் 12. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்து இறங்குறதுக்கு முன்னால வாழ்ந்த மக்கள், ரோமானியர்களாக இருக்கலாம், பாரசீகர்களாக இருக்கலாம், ஜாஹிலியா கால மக்களாக இருக்கலாம், மாதங்களிலே சில குளறுபடிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு விருப்பமான மாதிரி மாதங்களை பாவித்துக் கொண்டிருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் தொடக்கம் 4 மாதங்களை மக்கள் கண்ணியப்படுத்தி வைத்திருந்தார்கள். துல் காதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப்னு சொல்லக்கூடிய இந்த 4 மாதங்கள் அல்லாஹு தஆலா இதையே மக்களுக்கு கண்ணியமான மாதமாகவும் ஆக்கி இருக்கிறேன் என்பதாக நபி அவர்களுடைய உம்மத்துக்கு குர்ஆனிலே தெளிவுபடுத்தி இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு வருடத்துக்கு 12 மாதம். இஸ்லாத்துக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்திலும் 12 மாதங்கள். ஏனைய மஜூசிகளாக இருக்கலாம், சிலை வணங்கக்கூடியவர் காபிர்களாக இருக்கலாம்,
அவர்களுக்கு விருப்பமான மாதங்களை மாற்றிக்கொண்டிருந்தார். மாதங்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தா தெரியும் எங்களுக்கு. சில மக்கள் 10 மாதங்களை வச்சு கொண்டிருந்தாங்க, சில மக்கள் 11 மாதங்கள், சில மக்கள் 7 மாதங்கள். இப்படி மாதங்களுக்குரிய வரலாறு இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லாஹு தாலா 12 மாதங்களை ஆக்கி தந்திருக்கிறான். யாராலும் மாற்றம் கொண்டு வர முடியாது. அதிலே 4 மாதங்கள் அஷ்ஹூருல் ஹுரும், கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். கண்ணியம் என்றால் என்ன? ஒருவரை கண்ணியப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடன் சிரித்து பேசுவதாக இருக்கலாம், மரியாதை செய்வதாக இருக்கலாம். நாம் இதை கண்ணியம் என்றால் என்று நினைத்தால் இது பிழையானது. இதுவல்ல கண்ணியம். ஒருவரை கண்ணியப்படுத்துவதற்காக ஒருவர் சிரிக்கிறார், தலை குனிகிறார், அவருடன் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார், மக்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தைகளை சரியான முறையிலே அவருடன் பேசுகிறார். ஆனால் அவர் சென்ற பிறகு அவரை பற்றி குறை கூறுகிறார். இது கண்ணியமா? இது கண்ணியம் கிடையாது. எக்காலத்திலும் அவரை துன்புறுத்தாமல் இருப்பதுதான் கண்ணியம். அவரோட சிரிச்சு பேசலாட்டியும் பரவாயில்ல, அவருக்கு மரியாதை செய்யாட்டியும் பரவாயில்ல. அவருடைய மனசு கஷ்டப்படுற நிலைமைக்கு இவரால எந்த காரியமும் நடந்துடப்படாது. இதுதான் கண்ணியம். இவருடைய வார்த்தைகளால, செயற்பாடுகளால, இவருடைய நடத்தைகளால, இவருடைய உடல் அங்க அவயங்களால அநியாயத்தின் மூலமாக அவரை துன்புறுத்தி விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, தக்பீரத்துல் இஹ்ராம் என்பதாக சொல்லுவோம். கண்ணியப்படுத்தப்பட்ட தக்பீர். ஏன்? அதற்கு முன்னால் இவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இவருக்கு ஹலாலாக இருந்தாலும் தக்பீர் கட்டியதுக்கு பின்னால் தொழுகையில் செய்யக்கூடிய செயற்பாடுகளை தவிர வேறெதையும் செய்ய முடியாது. செய்யாமல் இருப்பதுதான் தக்பீரத்துல் இஹ்ராம், அந்த தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம். மஸ்ஜிதுல் ஹராம், ஹுரும் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. ஏனைய இடங்கள்ல எந்த காரியத்தை செஞ்சாலும் மஸ்ஜிதுல் ஹராம் கண்ணியப்படுத்தப்பட்ட இடம், அந்த இடத்துக்குள்ளால போனா இந்த காரியங்களை செய்யக்கூடாது. சில காரியங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னை தடுத்துக் கொள்வதுதான் கண்ணியப்படுத்துதல் என்பதற்குரிய அர்த்தம். ஒருவரை கண்ணியப்படுத்துகிறார், அவருக்கு நோவினை கொடுக்கக்கூடிய விடயங்களிலிருந்து தன்னை தவிர்த்துக் கொள்கிறார். தக்பீரத்துல் இஹ்ராம், அல்லாஹு அக்பர் என்பதாக தக்பீர் கட்டுகிறார். தொழுகைக்கு வெளியால் செய்த காரியங்களை தொழுகைக்குள்ளால் செய்யாமல் தன்னை தடுத்துக் கொள்கிறார். மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹரத்துடைய எல்லைக்கு போறதுக்கு முன்னால செய்யக்கூடிய சில காரியங்களை மஸ்ஜிதுல் ஹரத்துக்குள்ளால உள்ளுக்கு போனதுக்கு பின்னால தன்னை விட்டும் தடுத்துக் கொள்கிறார். அதே போன்று அஷ்ஹூருல் ஹுரும், கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம், ஏனைய மாதங்கள்ல செய்யக்கூடிய சில காரியங்களை இந்த மாதத்துல தன்னிலே தடுத்துக் கொள்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதம், இன்னும் எதிர்வரக்கூடிய வாரத்திலே ரஜபுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம். எங்கள்கிட்ட சில பிளேன்கள் இருக்கும். டிசம்பர் லீவு வந்திருக்குது, அந்நியவர்களுடைய பெருநாள் வரப்போகுது, வீட்டுல சும்மா இருக்கிறோம், நாங்க ஒரு பிரயாணம் அல்லது ஒரு ட்ரிப், எங்கட இந்த காரியங்களை நாங்க செஞ்சு கொள்ளையிலும் அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள்ல இருந்து நாங்க தவிர்ந்து கொள்ளோம். அதனால ரஜப் வாரத்துக்கு முன்னால ரஜபுடைய சிறப்பை பேசுறது பொருத்தமாக இருக்கும் என்பதனால ரஜபுக்கு ஒரு கிழமைக்கு முன்னாலேயே இந்த சிறப்புகள் சொல்லப்பட்டா பிரயோசனமாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ஜாஹிலியா கால மக்கள் ரஜபை எப்படி கண்ணியப்படுத்தினா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலம் முதற் கோத்திரம் என்று சொல்லி ஒரு கோத்திரம் இருந்தது மதீனாவுடைய எல்லை புறத்தில். கடுமையாக அநியாயம் செய்யக்கூடியவர்கள் மக்களுக்கு. அந்நிய மக்கள் அவர்களுடைய ஊருக்குள்ளால வந்துட்டாங்கன்னு சொன்னா கொள்ளை அடிப்பாங்க, கொலை செய்வாங்க, அவர்களுக்கு அநியாயம் செய்வாங்க, அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செஞ்சு கொள்வாங்க, நாடி பிரயாணம் செய்யக்கூடிய இடத்தை அவங்களை விட்டும் திசை திருப்பி விடுவாங்க. அந்த ஏரியாவை தாண்டி வரக்கூடிய சில சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க உங்கள்ட்ட இருந்து கொஞ்ச காலம் உங்கள்ட்ட இருந்து மார்க்கத்துடைய விடயங்களை நாங்க படிச்சு கொண்டு போகணும். ரஜபுடைய மாசத்தை தவிர வேற எந்த மாசத்திலையும் எங்களுக்கு உங்கள்ட்ட வர முடியல. ஏன்? முதற் கோத்திரத்தார் எங்களை துன்புறுத்துறாங்க, அவர்களுடைய அந்த கஷ்டங்களை தாண்டி எங்களால வர முடியல யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்லி சஹாபாக்கள்
அந்த முதற் கோத்திரத்தை தாண்டி வரக்கூடிய சஹாபாக்கள் நபி அவங்கள்ட்ட வந்து சொல்லி மார்க்கத்தை படிச்சு கொண்டு போனாங்க. அந்த அளவுக்கு முதற் கோத்திரம் பயங்கரமான ஒரு கோத்திரம். ஆனால் அந்த ஜாஹிலியத்திலேயும் முதற் கோத்திரத்தார் ரஜப கண்ணியப்படுத்தினார். அரேபிய தீபகற்பத்துக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முதற் கோத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க, அல்லாஹு தஆலா காலத்தை எப்பொழுது படைத்தானோ அப்பொழுதிலிருந்து காலம் அவனுடைய படைப்பு எப்படி இருந்ததோ அதே கோணத்தில் போய்கொண்டிருக்கிறது. காலம் யாராலும் மாற்றம் கொண்டு வர முடியாது. ஒரு வருடத்திலே 12 மாதங்கள், அதிலே 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள், தொடராக வரக்கூடிய 3 மாதங்கள் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், முதர் என்பதாக சொன்னார். அந்த பயங்கரமான கோத்திரத்தார் ரஜப் மாதத்தை கண்ணியப்படுத்துவார்கள். அது எந்த மாதத்துக்கு மத்தியில் வரும்? பைன ஜுமாதுல் ஆஹிரா வ ஷஅபான். ஜுமாதுல் ஆஹிரா மாதத்துக்கும் ஷஅபான் மாதத்துக்கும் இடையிலே வரும் என்பதாக நபி அவங்க சொன்னார். ஏன் இப்படி சொல்லணும்? ஜுமாதுல் ஆஹிராவுக்கும் ஷஅபானுக்கும் மத்தியில வருது என்று சொன்னா, ஜாஹிலியா கால மக்கள் அவங்களுக்கு விருப்பமான மாதிரி மாதங்களை மாற்றிக் கொள்வாங்க. அவங்களுக்கு எது தோதுவாக இருக்குதோ, எந்த காலத்துல அவங்களுக்கு எதை செய்யணும்னு தோன்றுதோ அந்த காரியத்துக்காக மாதங்களை மாற்றிக் கொள்வாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த மாதத்துல ஜுமாதுல் ஆஹிராவுக்கும் ஷஅபானுக்கும் மத்தியில வரக்கூடிய ரஜப் மாதம் அந்த முதற் கோத்திரத்தார் கண்ணியப்படுத்துவாங்களே, அந்த மாதம் சிறந்த மாதம், கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள்ல ஒரு மாதம் என்பதாக நபி அவங்க விளங்கப்படுத்தினார். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதத்துடைய கண்ணியத்தை ஜாஹிலியா கால மக்கள் எந்த அளவுக்கு தங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினாங்கன்னு சொன்னா, அபூ ரஜா அல் உதாரிதி என்று சொல்லக்கூடிய ஒரு முஹத்ரம் சொல்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி அவங்களை சந்திக்காம மரணிக்கிறது. சஹாபி என்ற பட்டத்தை அடையாம மரணித்தவர்களுக்கு முஹத்ரம் என்பதாக சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலகட்டம் யமாமாவிலே, யமாமா என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பொய் நபி தோன்றினார். முசைலமா என்பதாக ஒரு பொய் நபி தோற்றம் பெற்றார். இதே சந்தர்ப்பத்தில் பனு தமீம் கோத்திரத்தாரை சேர்ந்த ஒரு பெண், சுஜாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், தானும் நபி என்பதாக வாதிட்டார். இந்த 2 நபிமார்களும், பொய் நபிமார்களும் சந்திச்சு கொள்றாங்க. ஆண் நபியும் பெண் நபியும் சந்திச்சு கொள்றாங்க. கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தை நடக்குது. நானும் நபி, நீயும் நபி, 2 பேரும் திருமணம் செஞ்சு கொள்வோம் என்பதாக திருமணம் செஞ்சு கொண்டார். இவர்களுடைய சில விடயங்கள்ல ஈர்க்கப்பட்டு அபூ ரஜா அல் உதாரிதி என்று சொல்லக்கூடியவரே இந்த பொய் நபிகளை ஏற்றுக்கொண்டார். கொஞ்ச காலம் போகுது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி கேள்விப்படுது. உண்மையான மார்க்கம் எது என்பதை விளங்கினாரு. இப்ப நபி அவர்களை சந்திப்பதற்காக வரக்கூடிய நேரத்துல நபி அவங்க மரணிச்சுட்டாங்க. நபி அவங்களை சந்திக்க கிடைக்கல. இவரு சொல்றாரு, எங்களுடைய வாழ்க்கையுடைய போங்கு எப்படி இருந்தது தெரியுமா? ஜாஹிலியா காலத்துல எங்கட வாழ்க்கை ஒரு போங்குல இருந்தது. நாங்க கற்களை வணங்குவோம். குன்னா நஅபுதுல் ஹஜர், கற்களை வணங்கி கொண்டிருந்தோம். ஃபஇதா வஜத்னா ஹஜரன் ஹுவ அக்யரு மின்ஹு அல்கைனாஹு, ஒரு கல் எங்களுக்கு சிறந்ததாக விளங்கும், அழகான கல்லாக இருக்கும், அதை நாங்க வணங்க ஆரம்பிப்போம். அப்படியே வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அதைவிட சிறந்த ஒரு கல் எங்களுக்கு கிடைச்சிட்டா ஏற்கனவே வணங்கி கொண்டிருந்த கல்லை போட்டுட்டு இந்த கல்லை நாங்க வணங்க ஆரம்பிப்போம். இப்படி கற்களை மாறி மாறி வணங்கி கொண்டிருப்போம். கொஞ்ச காலம் போகக்கூடிய நேரத்துல அந்த கல் எங்களுக்கு சலிச்சு போயிரும். இப்ப வேற கல்லை தேட ஆரம்பிப்போம். கற்கள் கிடைக்கவில்லை என்றால் நாங்க மண்ண குவியலாக ஒன்று சேர்ப்போம். فَإِذَا لَمْ نَجِدْ حَجَرًا جَمَعْنَا حَصْوَةً مِنَ التُّرَابِ, கைகளால மண்ணை ஒன்று சேர்த்து ثُمَّ جِئْنَا بِالشَّاةِ, ஒரு ஆட்டை கொண்டு வந்து فَحَلَبْنَا عَلَيْهِ ثُمَّ تُفْنَا بِهِ, அந்த ஆட்டுடைய பாலை இந்த மண்குவியலின் மீது கறந்து விட்டு அந்த மண்குவியலை நாங்கள் சுற்றி வருவோம். فَإِذَا دَخَلَ شَهْرُ رَجَبْ, ரஜபுடைய மாதம் எங்களுக்கு வந்து விட்டால் فَلَنَا مُنَصِّلُ الْأَسِنَّةِ, எங்கட ஆயுதங்கள்ல இருக்கக்கூடிய கூர்மையான அந்த தகடுகளை நாங்கள் கலட்டி விடுவோம். فَلَا نَدَعُ رُمْحًا فِيهِ حَدِيدًا وَلَا سَهْمًا فِيهِ حَدِيدًا,
எங்களுடைய ஈட்டிகளிலும் எங்களுடைய அம்புகளிலும் இருக்கக்கூடிய அந்த இரும்பாலான பகுதியை நாங்கள் கலட்டி விடுவோம். வஅல்கைனாஹு ஷஹ்ர ரஜப், எங்களுடைய யுத்தங்கள் எல்லாம் நிறுத்தி விடுவோம், எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் கீழே போட்டு விடுவோம். இந்த அளவுக்கு ரஜபுடைய மாதத்தை நாங்கள் கண்ணியப்படுத்துவோம் என்பதாக அபூ ரஜா அல் உதாரிதி என்பவர் சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ஜாஹிலியா கால மக்கள் கண்ணியப்படுத்திய அளவுக்கு கூட நாங்க கண்ணியப்படுத்துறது இல்லை. ரஜபுடைய மாதம் வாரதே எங்களுக்கு தெரியாது. ஃபஜ்ர் தொழுகையிலே இமாம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் ஓதினா தான் அடடா ரஜப் வந்துட்டு என்பதாக எங்களுக்கு ஆச்சரியத்தோட நாங்க ரஜபை எதிர்பார்க்கிறோம். ரஜபுடைய மாதம் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது என்பதை நாங்க மறந்துட்டோம். ரஜபுடைய மாதத்தில் குறிப்பிடத்தக்க சில விஷயங்கள் நடந்தது. பிறை 27 அன்று ஏகோபித்த கருத்தின்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹாவையும் தாண்டி மலக்குமார்களுக்கு கூட போக முடியாத இடத்தையும் தாண்டி அல்லாஹ்வை தரிசித்தார்கள், அல்லாஹ்வை சந்தித்தார்கள். இஸ்லாத்துடைய மிகப்பெரிய வெற்றி, தபூக்குடைய வெற்றி நிகழ்ந்தது. ரஜபுடைய மாதத்தில் தான் ஹிஜ்ரி 530கள்ல பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்பட்டது சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களால். ரஜபுடைய மாதத்துல நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு முன்னால ரஜப் வந்திருக்குது. அல்லாஹு தஆலா எங்களை பாக்கியம் பெற்றவர்களாக ஆக்கி இருக்கிறார். சென்ற வருடம் ரஜப் மாதத்தை அடைஞ்ச நிறைய பேர் ரமலான அடைய கிடக்கல. சென்ற வருடம் ரமலான அடைஞ்ச நிறைய பேர் இன்றைக்கு எங்களோட இல்ல. சென்ற வருடம் நோன்பு பிடிச்சவங்க இந்த வருடம் எங்களோட இல்ல. அல்லாஹு தஆலா வாழ வைத்திருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் கேட்போம், யா அல்லாஹ் ரஜப் மாதத்தையும் ஷஅபான் மாதத்திலையும் எங்களுக்கு பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா அல்லாஹ். துஆ சொல்லி தந்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலஹீனமான ஹதீஸ் தான் இது, அமல் அல்ல, ஒரு துஆ. அல்லாஹ்விடத்தில் எப்படியும் துஆ கேட்க முடியும். சில மக்கள் சில ஹதீஸ்களை லஈஃப் 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 என்பதாக சொல்லி, ஆதாரம் இல்லை என்பதாக சொல்லி வாழ்க்கையில சில அமல்களை இல்லாமல் ஆக்கி கொண்டு விட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் எப்படியும் துஆ கேட்க முடியும், எந்த மொழியிலும் கேட்க முடியும். மௌனமாகவும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க முடியும், உள்ளத்தால் கேட்க முடியும். அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு லஈஃபான ஹதீஸ், அமல் செய்ய முடியும், அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ் ரஜப் அடைஞ்சிருக்கிறோம், யா அல்லாஹ் ரஜபிலையும் ஷஅபான்லையும் எங்களுக்கு பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். பாவத்திலிருந்து தூரமாக கூடிய பாக்கியத்தை தந்திரு யா அல்லாஹ். ஹலால உண்ணக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா அல்லாஹ். ஆபாசத்திலிருந்தும் அநியாயங்களிலிருந்தும் தூரமாக்கிரு யா அல்லாஹ். உன்னுடைய ஹக்குகளை சரியான முறையில நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா அல்லாஹ். ரமலான அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா அல்லாஹ் என்பதாக துஆ கேட்கும். ரஜபுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்கிறது. பொதுவாகவே திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கிறது. பிறை 13, 14, 15 நோன்பு பிடிக்கிறது. 27, 28, 29 நோன்பு பிடிக்கிறது. இப்படி நோன்பு பிடிச்சாலே ரஜபுடைய மாசத்துல 16 நாள் நோன்பு பிடிச்சிரும். இந்த சுன்னத்தான நோன்புகளை மாத்திரம், ஏனைய நோன்புகள் தேவையில்ல. நஃபீலான சுன்னத்தான ஏனைய நோன்புகளை விட்டுட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த ஒவ்வொரு மாதமும் செய்யக்கூடிய நோன்பை பிடிச்சாலே 15, 16 நோன்புகளை நாங்க பிடிச்சிரும். அதிகமாக துஆ செய்யணும். தொழுகையில, திக்ர்ல, ஸலவாத்ல, கல்வத்ல தனி இருந்து அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். யா அல்லாஹ் ரமலான எதிர்கொண்டிருக்கிறேன், யா அல்லாஹ் ரமலான் வரைக்கும் வாழ வச்சிரு யா அல்லாஹ். என்னுடைய உயிர் ரமலானுக்கு முன்னால போகுமாக இருந்தா ஆயுள நீடிச்சு தந்துரு யா அல்லாஹ். ஒரு ரமலான மிஸ் பண்றது, அவருடைய வாழ்க்கையில எத்தனை ரமலான அடைஞ்சாலும், எத்தனை மாதங்கள் தொடராக நோன்பு பிடிச்சாலும், இந்த ரமலான் மாதத்துல நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியத்திட அளவுக்கு அது ஈடாக. ரமலான் நோன்பு ஒவ்வொரு ரகாத்துக்கும், ஒவ்வொரு சலாத்துக்கும், ஒவ்வொரு தஸ்பீஹாத்துக்கும் ஆயிரக்கணக்கான பன்மடங்கான நன்மைகள். மிஸ் பண்ணிடக்கூடாது. அதற்கு முன்னால தங்களை பக்குவப்படுத்தினாதான் ரமலான சரியான முறையில அடையறதுக்கு அல்லாஹு தாலா பாக்கியத்தை தருவார். ரமலான அடைகிறது என்று சொல்றது ரமலான் மாசத்தை அடைகிறதல்ல. ரமலான்ல அல்லாஹு தாலா எதை வைத்திருக்கிறானோ அதை அடைவதுதான் ரமலான். குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். தக்வாவை அடைகிறதுதான் ரமலான்.
ரமலானுடைய மாசத்தை அடைஞ்சி காலையில எலும்பி சஹர் செஞ்சு மாலை வரைக்கும் பசியோட இருந்து இஃப்தார் செஞ்சு இதுவல்ல, இதெல்லாம் செய்வதன் மூலமாக தக்வாவை அடையும். அந்த தக்வா எப்படி வரும்? ரமலான் தலைப்பிறையிலிருந்து 30வது பிறை வரைக்கும் 29ஆம் பிறை வரைக்கும் செய்யக்கூடிய அமல்களில் மாத்திரம் கிடையாது. அதற்கு முன்னால் தங்களை பக்குவப்படுத்தினால் தான் ரமலானிலே தக்வாவை அடைய முடியும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொல்லி தந்தார்கள். ஒரு ஹதீஸிலே நபி அவங்க சொன்னாங்க, பைஹகில வரக்கூடிய ஹதீஸ், 5 லயாலின் லா துரது ஃபீஹின் அத்அவா, 5 இரவுகள் இருக்கிறது. இந்த 5 இரவுகளிலும் நீங்கள் துஆ செய்தால் அந்த துஆ மறுக்கப்பட மாட்டாது. அவ்வலு லைலத்தின் மின் ஷஹ்ரி ரஜப், ரஜபுடைய மாதத்தில் முதலாவது இரவு, பிறை முதலாவது இரவிலே நீங்கள் செய்யக்கூடிய துஆ. வலைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தில் நடு இரவிலே நீங்கள் செய்யக்கூடிய 15வது பிறை இரவிலே நீங்கள் செய்யக்கூடிய துஆ. லைலத்துல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய இரவிலே நீங்கள் செய்யக்கூடிய துஆ. வலைலத்துல் ஃபித்ர், வலைலத்துன் நஹர், ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய இரவு, ஹஜ் பெருநாளுடைய இரவிலே நீங்கள் செய்யக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்பட மாட்டாது. சரியாக சில வேளை இந்த வருடத்துடைய ரஜப் மாதம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரலாம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி எங்களுடைய பெருநாள் அல்ல, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது அவர்களுடைய பெருநாள். அது அவர்களுக்கு மத்தியிலே அந்த பெருநாள்ல குழப்பம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு டிசம்பர் 25 அல்லது ஜனவரி 13 இன்று வரைக்கும் குழப்பம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கடவுளாக வணங்கக்கூடிய அந்த அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூல் என்பதை நாங்கள் உறுதியாக ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த ரசூலுடைய பிறப்பை வைத்து பெருநாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை. கேலண்டருடைய வரலாறு ஏற்கனவே சில குத்துபாக்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நீண்ட வரலாறு, அசிங்கமான வரலாறு. கேலண்டருடைய வரலாறு நாட்காட்டி இருக்குது. இன்றைக்கு நாங்க பாவிக்கக்கூடிய கிரிகேரிய, இதனுடைய வரலாறு ரொம்ப அசிங்கமானது. அவர்களிலே சில மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள், சில மக்கள் தவிர்த்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு மத்தியில பிரச்சனை. ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை ஏமாளிகள் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கேலண்டர்ல மாற்றம் கொண்டு வாரத்துக்கு முன்னாலே ஏப்ரல் 1ஆம் தேதி புது வருடமாக கொண்டாடினார்கள். வசந்த காலத்துடைய 1ஆம் தேதி. 1852ஆம் ஆண்டு 3வது போப் 13ஆம் போப் கிரிகேரியன் கேலண்டர்ல மாற்றத்தை கொண்டு வராரு. கால நேரம் முன்ன பின்னையாகுது. செப்டம்பர் மாசத்துல 10 நாளை இல்லாமலாக்கி ஒரு விதமான கேலண்டரை கொண்டு வந்தாரு. இன்றைக்கும் கேலண்டர் எடுத்து பார்த்தா வரலாறுல 1852ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்துல 4ஆம் தேதிக்கு பின்னால 15ஆம் தேதி தான் வரும். 10 நாள் இல்ல. எங்க போச்சு 10 நாள்? அவர்கள் திருத்தம் கொண்டு வந்தார்கள், நாட்களை விழுங்கிவிட்டார்கள். இந்த 10 நாள் தான் ஜனவரி 13 டிசம்பர் 25 ஆண்டு பிரச்சனை வாரத்துக்கு காரணம். ஜனவரி 1ஆம் தேதி பெருநாள் அவர்களுடைய புது வருடத்தை கொண்டாடும்படி 1852ஆம் ஆண்டுக்கு பின்னால் அறிவிக்கப்பட்டது. சில பழமைவாதிகள் இல்லை, நாங்கள் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தான் கொண்டாடுவோம் என்றார்கள். யாரெல்லாம் ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடினார்களோ ஏப்ரல் 1ஆம் தேதி கொண்டாடக்கூடியவர்களை பார்த்து ஃபூல், முட்டாள்கள் என்பதாக சொன்னார்கள். இன்றைக்கும் நாங்கள் சில மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஏப்ரல் ஃபூல் சொல்றது எந்த அளவுக்கு போயிருச்சு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகனை வர வைக்கிறதுக்கு வாப்பாக்கு சோமில்லன்னு போய் சொல்றாங்க. கேட்டா ஏப்ரல் ஃபூல். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, ஏமாற்றம் இஸ்லாத்தில் கிடையாது. ஏமாறவும் கூடாது, ஏமாற்றவும் கூடாது. அதுவல்ல தலைப்பு. சில வேளை அவர்களுடைய பெருநாள் தினத்தன்று ரஜபுடைய 1ஆம் தேதி வரலாம். அந்த இரவு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் களியாட்டங்களுடன் அவர்கள் கழிக்கலாம். நாங்கள் துஆவுடன் கழிக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இரவு எதிர்வரக்கூடிய ஜனவரி 1ஆம் தேதி. சில வேளை பிறை கண்டால் ரஜபுடைய 1வது இரவாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை வச்சு இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நாட்கள்ல துஆ செய்யறதை நான் விரும்புகிறேன். எனவே என்னுடைய மாணவர்களை நீங்களும் துஆக்களில் அதிகமாக ஈடுபடுங்கள் என்பதாக மாணவர்களை பார்த்து கூறியிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்தை அல்லாஹ்விடத்துல கேட்கும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான். ஷஅபான்ல ரஜப்ல பரக்கத்னு சொன்னா என்ன? பரக்கத்னு சொன்னா என்ன? கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே,
இதுல இருக்கக்கூடிய கூலிகளின் மூலமாக எங்கட வாழ்க்கை பிரகாசமாகும். எங்கட வாழ்க்கையில வரக்கூடிய பலாய் முசீபத்துகள் இல்லாமலாகும். அல்லாஹுக்கு விருப்பமான மனிதனாக நான் மாறுறதுதான் அல்லாஹு தாலா எனக்கு தந்த நிஅமத்தாக நான் கருதுவேன். அப்படியே சும்மா கழிச்சிட்டு ரமலான் தலைப்பிறை கண்டதும் நோன்பு, 29வது பிறை 30வது பிறை அங்கிட்டு ஷாபான் ஷவ்வால் ஆரம்பத்துல பெருநாளை கொண்டாடிட்டு இப்படி அல்ல ரமலான கழிக்கிறது. இந்த 2 மாதத்திலையும் தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளணும். இந்த பரக்கத்தை அடையிறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்தான் ஹராமான காரியங்கள்ல இருந்து இப்பிலிருந்தே நாங்க தூரமாகணும். அப்பதான் ரமலான சரியான முறையில் அடைய முடியும். இல்லாட்டி அல்லாஹு தாலா அமல்கள்ல ஆசைய தரமாட்டான். அமல்கள்ல ஆசை இல்ல, தொழுறதுக்கு ஆசை இல்ல. தராவி 10 ரக்காத் போக்கல முட்டுக்கால் வலிக்கிற மாதிரி இருக்குது. பின்னுக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க தொழுது முடிகிற கட்டம் கடைசி 2 ரக்காத் 19வது 20 ரக்காத்ல வந்து சேர்ந்தாச்சு. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சில கருத்து வேற்றுமைகள் இருக்குது. 8, 10 அதே போன்று 12 ரக்காத்துகள் 20 ரக்காத்துகள் அனைத்திற்கும் ஆதாரம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத் தொழுதிருக்கிறார்கள். வித்ர் 3 ரக்காத் 11 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள். எப்படி தொழுதார்கள் என்பதை பார்த்து தொழ வேண்டும். அவசரமாக தொழக்கூடியவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 ரக்காத்துகளை கடமையாக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத் தொழுதது கிடையாது. 8 ரக்காத் தான் தொழுதிருக்கிறார்கள். அந்த 8 ரக்காத்தும் கிட்டத்தட்ட 4.5 மணித்தியாலங்கள் அல்லது 5 மணித்தியாலங்கள் தொழுதிருக்கிறார்கள். அந்த 8 ரக்காத்ல கிட்டத்தட்ட 13 ஜுசுக்கள் ஓதி தொழுதிருக்கிறார்கள். 13 ஜுசுக்கள் ஓதி 8 ரக்காத் தொழுதா அதுவும் சரி. அவசரமாக ஓதி 20 ரக்காத் தொழுதால் அதுவும் சரி. கருத்து வேற்றுமையில பிரச்சனை பட்டு கொண்டு பிரிஞ்சு எங்கட அமல்ல எங்கட சின்ன சின்ன அல்லாஹுக்கு விருப்பமான காரியங்கள்ல நாங்க பிரிஞ்சு போறது இது பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிறோம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அமல்ல ஆசை வரணுமா? முதலாவது ஹராத்திலிருந்து தூரமாகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யஅதி அலன் நாஸி ஸமானுன் லா யுபாலில் மர்உ மா அகத மின்ஹு அமினல் ஹலால் அம் மினல் ஹராம். துனியா அலிரத்துக்கு கிட்டையாக கூடிய நேரத்துல, கியாமத் நெருங்கக்கூடிய நேரத்துல மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா ஹராத்தையும் ஹலாலையும் கணக்கெடுக்க மாட்டாங்க, சாப்பிடுவாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, யகுலுல் மர்உ கமா தகுலுல் பக்கரத்து பி அல்சினதிஹா. மாடு சாப்பிடுறத போல சாப்பிடுவாங்க, எதை கண்டாலும் மேஞ்சிட்டு போறது. இதுவல்ல, ஹராத்தையும் ஹலாலையும் பேணணும். அப்பதான் அமல்ல இன்ட்ரெஸ்ட் வரும், ஆசை வரும். ரமலான் மாசத்தை பிரயோசனப்படுத்துறதுக்குரிய பலம் கிடைக்கும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ஹலால் ஹராம் சாப்பாட்டுல மட்டும் இல்ல, முழு வாழ்க்கையிலும் ஹராம் ஹலால் இருக்கணும். எங்கட சிந்தனை, எங்கட பேச்சு, எங்கட பார்வை, நாங்க பிடிக்கிறது நடக்கிறது, முழு வாழ்க்கையிலையும் ஹராம் ஹலால் பேணப்படும். ஹராத்திலையும் ஹலால்லையும் 2 பகுதிகள் இருக்குது. ஒன்று அல்லாஹுடைய விஷயங்கள் ஹுகூகுல்லாஹ், இரண்டாவது ஹுகூகுல் இபாத். ஹுகூகுல் இபாத் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அடியார்களுக்கும் அல்லாஹுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது. குறிப்பாக அல்லாஹுடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஹராம் ஹலால் பேன்றது என்று சொல்றது எங்களுடைய சிந்தனைகளை சீர் செய்யணும். முதலாவது, எங்கட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு பாவமும் ஹராம் என்பதை நாங்க விளங்கிக் கொள்வோம். எங்கட சிந்தனைகள் தனிமையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல பாவம் செய்யறவங்களுக்கு அல்லாஹு தாலா அமல்ல ஆசையை கொடுக்க மாட்டான். ஆபாச பார்வைகளை பார்க்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தாலா அமல்ல ஆர்வத்தை கொடுக்க மாட்டான். அதே போன்று சம்பாத்தியத்துடைய விஷயத்திலாக இருக்கலாம், ஏனைய விடயங்களாக இருக்கலாம், ஹராத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கிறார். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஹராத்தோட சம்பந்தப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா மார்க்கத்துடைய தெளிவையும் கொடுக்க மாட்டான். அபு முஹம்மத் ஜுவைனி ரஹிமஹுமுல்லாஹ் 19ஆம் நூற்றாண்டுடைய ஒரு இமாம். இவர்களுடைய வாப்பா திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே ஒரு ஆசை வச்சாரு, இவர் ஒரு ஆலிம், ஏண்ட புள்ள ஆலிமாகணும், சமூகத்துக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியமான குழந்தையாக என்ற குழந்தை வளரணும் என்பதை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால ஆசை வச்சாரு. ஒரு சாலிஹான பெண்மணியை தேடிக் கொண்டிருந்தாரு. சரியான ஒரு பெண்மணி திருமணம் முடிக்கிறதுக்கு கிடைக்கல. ஒரு அடிமை பெண் அவளுடைய நடத்தைகளின் மூலமாக ஈர்க்கப்பட்டு
நல்ல முறையில அல்லாஹுவை வணங்கி கொண்டிருந்தா, சாலிஹான பெண்ணாக இருந்தா, அந்த அடிமையை விலைக்கு வாங்கி திருமணம் முடித்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். ஆம்புல புள்ள முஹம்மது என்பதாக பெயர் வச்சார். இந்த குழந்தைக்கு தன்னுடைய மனைவிட்ட சொன்னாங்க, எந்த சந்தர்ப்பத்திலையும் வேற பெண்கள் இந்த குழந்தைக்கு பால் கொடுத்து விடக்கூடாது, அதிலே நீ கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஒரு நாள் இந்த பெண் வெளியே ஒரு வேலையில் இருக்கிறார். முஹம்மது குழந்தை வீட்டுக்குள்ளால அழுது கொண்டிருக்குது. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அடிமை பெண்மணி, அவளும் சாலிஹான பெண்மணிதான், வந்து குழந்தையை தூக்கி பால் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். இதை கண்ட அபு முஹம்மது, அந்த முஹம்மதுடைய வாப்பா ஓடி வருகிறார். வந்து குழந்தையை பறித்தெடுத்து குழந்தையுடைய வாய்க்குள்ளால கைய போட்டு குழந்தைக்கு வாந்தி எடுக்க வச்சார். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் கேட்டாங்க, என்னப்பா குழந்தைக்கு வாந்தி எடுக்க வைக்கிறீங்க, ஒரு சொட்டு பால். வாப்பா சொன்னாரே, இந்த வாந்தி எடுப்பதின் மூலமாக என்னுடைய குழந்தை மரணிப்பதை கூட நான் தாங்கிக் கொள்வேன், ஆனால் இந்த பால் என்னுடைய குழந்தையுடைய வயிற்றில் இருப்பதை நான் தாங்க மாட்டேன். ஏன்? ஒவ்வொரு அடிமையும் தன்னுடைய எஜமானுக்கு சொந்தம். எஜமானுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் பாலூட்ட முடியாது. இவள் எஜமானுடைய அனுமதியின்றி தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டி இருக்கிறாள். இந்த பால் ஹராமானது. பிற்காலத்திலே இமாம் அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். உம்மத்துக்கு பிரயோசனம் கிடைக்கிறது. எந்த அளவுக்கு? இமாமுல் ஹரமைன் என்பதாக, மக்கா மதீனாவுடைய இமாம் என்பதாக வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு இமாம், 19வது நூற்றாண்டுடைய ஒரு இமாம், அதிகமான முஜாதலாக்கள், வாக்குவாதங்கள், இஸ்லாத்துக்கு எதிராக வரக்கூடிய கருத்துகளுக்கு தகுந்த தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு இமாமாக இருந்தார்கள். சில சந்தர்ப்பங்களிலே வாய் தடுமாறும். அவர்களுடைய வாய் தடுமாறக்கூடிய நேரத்திலே சொல்லுவார்கள், அந்த அடிமை எனக்கு ஊட்டிய பாலுடைய அந்த அசராத் தான் இது என்பதாக சொல்லுவார். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ஹராம் வாழ்க்கையில் பிரதிபலிப்பை உண்டாக்கும், குழப்பத்தை உண்டாக்கும், குளறுபடிகளை உண்டாக்கும். அதனால் ஹராத்திலிருந்து தூரமாகணும். அமல் அல்லாஹு தாலா ஆசையை தருவார். அடுத்தது, ஏனையவர்களிடத்தில் யாருக்காவது அநியாயம் செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்கும். அடுத்தவர்களுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டே இருக்கிறாரே, அவர்களுடைய பதுவா இவருக்கு கிடைச்சு கொண்டே இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு அமல்ல ஆசை அல்லாஹு தாலா இல்லாமல் ஆக்கிடுவான். பலாய்களையும் முசீபத்துகளையும் அல்லாஹு தாலா கொண்டு வந்து சேர்த்து விடுவான். சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ட ஒரு சஹாபி. பனு உமையாக்களுடைய ஆட்சி காலத்துல இவருக்கு எதிராக ஒரு பொய் வழக்கு போடப்படுது. உருவாண்டு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வந்து சொல்றா, அமீருல் முஃமினீன் இடத்துல, உமையாக்களுடைய ஆட்சி, அந்த கலீஃபாட்ட வந்து சொல்ற அந்த பெண்மணி, இந்த சயீத் என்பவர் என்னுடைய காணியை பிடித்துக் கொண்டார். வழக்கு விசாரிக்கப்படுது. உண்மையிலே இந்த சஹாபி தவறிழைக்கல்ல, காணிய பிடிக்கல்ல, ஆனால் ஆதாரம் இல்ல வாதாடுறதுக்கு. அந்த பெண்மணி சரியான முறையில வாதாடினா, இந்த சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு துஆ செஞ்சாங்க, 3 துஆக்களை செஞ்சாங்க. யா அல்லாஹ், இந்த பெண்ணுக்கு எதிராக காட்டுவதற்கு என்னிடத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது, இவளை நீ குருடாக மாற்றிவிடு. என்னுடைய வாதத்திலே நான் சரியாக இருப்பேனாக இருந்தா, நான் அநியாயக்காரன் இல்லை என்பதை நீ எனக்கு விளங்கப்படுத்துறதுக்காக, இந்த மக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக இவளை குருடாக மாற்றிவிடு. இவள் எந்த காணியை வைத்து என்னிடத்திலே எனக்கு எதிராக வாதாடினாலோ அந்த காணியிலே இவளை மரணிக்க வைத்து விடு என்பதாக துஆ செஞ்சார். வழக்கு அந்த பெண்மணிக்கு சாதகமாக வருது. வழக்கு முடிஞ்சு கொஞ்சம் காலம் போகுது. அல்லாஹு தாலா குருடாக மாற்றிவிட்டான். இந்த உருவாண்டு சொல்லக்கூடிய பெண்மணி மதீனாவுடைய தெருக்களிலே அலைவாள். சயீதுடைய பதுவா என்னை பாதித்து விட்டது என்பதாக கூறிக்கொண்டே அலைவாள். ஒரு தடவை மதீனாவிலே மழை பெய்து வெள்ளம் வந்தது. வெள்ளம் அங்கிருக்கக்கூடிய மண்ணை அடித்துக் கொண்டு சென்ற பொழுது அந்த காணியுடைய அந்த எல்லை பகுதி, அந்த கற்கள் வெளியே வர ஆரம்பித்தது. மக்கள் விளங்கிக் கொண்டார்கள், இந்த பெண்மணி தான் தவறிழைத்திருக்கிறார் என்பதாக. சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையானவர் என்பதை மக்கள் விளங்கிக் கொண்டார்கள். கடைசி காலம் அவளுடைய தோட்டத்திலே உலாவி, ஏதோ ஒரு தேவைக்காக உலாவி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய கிணற்றிலே விழுந்து மரணித்து விட்டார். அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம் வாழ்க்கையில் பிரதிபலிப்பை உண்டு பண்ணும். அமல்களின் பக்கம் எங்களை கூட்டிக் கொண்டு போகாது, அமல்களிலிருந்து எங்களை தூரமாக்கும். பலாய்களிலும் முசீபத்துகளிலும் மாட்ட வைத்துவிடும். அடுத்தது, உறவுகளை துண்டித்து வாழ்பவனுடைய எந்த அமலையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹு தாலா சொல்கிறான், உலாயிக லஹுமுல் லஅனது வலஹும் சூஉத்தார், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத் இருக்கிறது,
லஅனத்னு சொன்னா என்ன? அல்லாஹு தாலா நலவுகள்ல இருந்து தூரமாக்கி விடுவான். அமல் இபாதத் செய்யக்கூடிய ஆசையை அல்லாஹு தாலா கலட்டி விடுவான். அல்லாஹ்ட ரஹ்மத்தை எதன் மூலமாக அடையலும்? அமல்களின் மூலமாகவும் இபாதத்தின் மூலமாகவும் அடைய முடியும். இந்த அமல் இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை இல்லாமலாக்கி அல்லாஹு தாலா அவனுடைய ரஹ்மத்திலிருந்து அவனை தூரமாக்கி விடுவான். அதனால ஹராத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டு, அநியாயத்திலிருந்து பாதுகாத்துக் கொண்டு, உறவுகளை துண்டிச்சு வாழ்ந்த அவர்களோட சேர்ந்து வாழுவோம். அநியாயம் செய்தவர்களிடத்துல போய் அவர்களுடன் பேசுவோம், அவர்களுடன் மன்னிப்பு கேட்போம். அதே போன்று கடைசியாக எல்லா நிலைமையிலையும் எங்களுக்கு சரியான பாதையை காட்டும்படி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு கொண்டே இருப்போம். ஷஅபானையும் இந்த ரஜப் மாதத்தையும் சரியான முறையில கழிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா ரமலான்ல என்னென்ன பாக்கியங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறானோ அந்த பாக்கியங்களுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹு தாலா ஆக்குவார். நாங்க சில திட்டங்கள், சில நாட்டங்களை வச்சிருப்போம். கடைசி கட்டமாக இருக்குது, வருடத்துடைய கடைசி கட்டம். ட்ரிப் போகணும், இங்க போகணும், அங்க போகணும், இந்த காரியத்தை செய்யணும். அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத சில காரியங்கள்ல எங்கட திட்டம் அமைஞ்சிருக்கும். அல்லாஹுக்காக விட்டு கொடுப்போமாக இருந்தா ஆரம்பத்துல சொன்னதை போல நீ நாடக்கூடிய விடயத்தை எனக்காக நீ விட்டு கொடுப்பாயாக இருந்தால் உன்னுடைய விடயங்களுக்கு நானே பொறுப்புதாரியாக இருப்பேன் என்பதாக அல்லாஹு தாலா உடன்படிக்கை செய்திருக்கிறான். அல்லாஹு தாலா உடன்படிக்கைக்கு மாற்றம் செய்யக்கூடியவன் அல்ல. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். அல்லாஹு தாலா வாக்குறுதி கொடுத்தால் அதற்கு மாற்றம் செய்ய மாட்டான் என்ற விடயத்தை அறிந்தவர்களாக அல்லாஹுக்காக பாவத்திலிருந்து தூரமாகுவோம். எல்லா விடயங்களையும் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுவோம். ரஜபிலே துஆ செய்வோம். ரஜபையும் ஷாபானையும் சரியான முறையில பரக்கத் பொருந்திய அந்த மாதங்களை அடைஞ்சி ரமலான கண்ணியமான அந்த ரமலானுடைய மாதத்தை சரியான முறையில் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், மனைவி மக்கள், குழந்தைகளுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எல்லா நிலைமைகளையும் எங்களுக்கு நீயே வழிகாட்டி தந்திரியா அல்லாஹ், சரியான பாதையை காட்டி தந்திரியா அல்லாஹ். எங்கட சகல காரியத்திலையும் உனக்காக, உனக்கு விருப்பமில்லாத காரியம் என்பதற்காக உனக்காக விடுகிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அதை விட சிறந்ததை நீ எங்களுக்கு தந்து விடு யா அல்லாஹ். மேலாலும் கீழாலும் வலதாலும் இடதாலும் முன்னாலும் பின்னாலும் பாதுகாத்துரு யா அல்லாஹ். பரக்கத்துடைய வாசல்களை திறந்து தந்திரு யா அல்லாஹ். வியாபாரிகளுடைய வியாபாரத்துல பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். தொழிலாளர்களுடைய தொழில பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். கடனாளியுடைய கடன்களுக்கு பரிபூரணமான முறையில் அதை நிவர்த்தி செஞ்சு கொடுத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனையோ குடும்பத்துடைய சுமைகளை சுமந்தவர்களாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். சுமைகளை இறக்கி வைத்து விடு யா அல்லாஹ். நோயாளிகளுடைய நோய்களுக்கு பரிபூரண ஷிஃபாவை கொடுத்திரு யா அல்லாஹ். எங்களுக்கு எது சிறந்தது என்பதை நீ நாடி இருக்கிறாயோ யா அல்லாஹ், அதை தந்து விடு யா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடிய எல்லா விதமான ஷர்ராத்துகளை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஜபையும் ஷாபானையும் சரியான முறையில அடைஞ்சி ரமலான அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா அல்லாஹ். துஆக்களை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله أهل الله وأصحابه جند الله أما بعد. قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله مولانا العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: اتق الله حيث ما كنت أو كما قال عليه الصلاة والسلام. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا كمطريرا. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله أهل الله وأصحابه جند الله ما بعد. قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: اتق الله حيثما كنت أو كما قال عليه الصلاة والسلام. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا كمطريرا. اللهم ارض عن
الخلفاء الراشدين المهديين أبو بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة رضي الله عنها، والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله عنهما، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات ويا رافع الدرجات برحمتك يا أرحم الراحمين. صلى الله تعالى وسلم على خير خلقه نبي الأمي وعلى آله وصحبه وسلم. دعواهم فيها سبحانك اللهم وتحيتهم فيها سلام، وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.